मात्रा स्पर्शास्तु कौन्तेय शीतोष्णसुखदुःखदाः आगमापायिनो नित्यास्तांस्ति दीक्षस्व भारत. குந்தியின் மகனே, உடலின் தொடுதலால் வருவது குளிரும் வெப்பமும், அதேபோல்தான் இன்பமும் துன்பமும். இவை வருவதும் போவதும் வழக்கமான ஒன்று. இவை நிரந்தரமில்லாதது. பார்த்தா, இதுதான் பார்த்தனுக்கு பகவான் கிருஷ்ணர் உபதேசித்தது. மனிதன் வாழ்க்கையில் தோல்வியடைவதற்கான மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு அறிவு இல்லாதது இல்லை, அவனுக்கு திறமை இல்லாதது இல்லை, அவனுக்கு வாய்ப்பில்லாததும் இல்லை. ஆனால் ஒரு கண நேர உணர்ச்சி அவனுடைய முழு வாழ்க்கையையும் கட்டுப்படுத்தி விடுகிறது. கோபம் வந்த ஒரு நிமிடம், பயம் வந்த ஒரு நிமிடம், ஆசை வந்த ஒரு நிமிடம். அந்த ஒரு நிமிடத்தில் மனிதன் தன் விவேகத்தை இழக்கிறான். அதனால்தான் கீதை முழுவதும் ஒரே ஒரு விஷயத்தையே மீண்டும் மீண்டும் சொல்லுகிறது: உணர்ச்சி மூளை விவேக மூளைக்கு கீழ்ப்படைய வேண்டும் என்று. அதுதான் சமத்துவம், அதுதான் யோகம், அதுதான் ஞானம். குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனன் போராடியது கௌரவர்களுடன் இல்லை, தன் மனதுடன். அந்த நேரத்தில் கிருஷ்ணன் அவனுக்கு ஆயுதம் கொடுக்கவில்லை, அவன் மூளையை மீண்டும் சமநிலைக்கு கொண்டு வந்தான். இன்று நியூரோ சயின்ஸ் அதையே சொல்லுகிறது. மனித வாழ்க்கையின் உண்மையான போர் வெளியில் இல்லை என்கிறது. நியூரோ சயின்ஸ் சொல்வது லிம்பிக் சிஸ்டம், உணர்ச்சி மூளை. இங்கேதான் பயம், கோபம், ஆசை, பொறாமை, துக்கம், பேரானந்தம் உருவாகின்றன. இதன் மையத்தில் இருக்கும் அமைப்பு அமிக்தாலா. இந்த அமிக்தாலாவின் வேலை, இது ஆபத்தா, இது எனக்கு நல்லதா, உடனே எப்படி எதிர்வினை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்வது. அதனால்தான் யாராவது அவமதித்தால் உடனே கோபம் வருகிறது, நஷ்டம் வந்தால் உடனே பயம் வருகிறது, புகழ் கிடைத்தால் அதிக உற்சாகம் வருகிறது. இது தவறு அல்ல, இது உயிர் காக்கும் இயற்கை அமைப்புதான். ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், விவேக மூளை, மனிதனின் மிக உயர்ந்த திறன் இதுதான். இதன் வேலை யோசித்தல், கட்டுப்பாடு, பொறுமை, எதிர்கால விளைவுகளை கணித்தல், உணர்ச்சியை சமநிலைப்படுத்துதல். அதாவது, இப்போது உணர்ச்சியில் செயல்பட வேண்டாம், சிந்தித்து முடிவு செய் என்று சொல்லும் பகுதி. பிரச்சனை எப்போது வருகிறது? பயம் அதிகமானாலும், கோபம் அதிகமானாலும், ஆசை அதிகமானாலும் அமிக்தாலா ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸை தற்காலிகமாக மூடிவிடும். இதற்கு பெயர் அமிக்தாலா ஹைஜாக். அந்த நேரத்தில் மனிதன் யோசிக்க மாட்டான், உடனடி முடிவெடுப்பான், பிறகு வருந்துவான். உதாரணமா, கோபத்தில் பேசிவிட்டு அப்படி பேசக்கூடாது என்று வருந்துவது, பயத்தில் வேலை விட்டு விடுவது, ஆசையில் தவறான முதலீடு செய்வது, ஒரு சோஷியல் மீடியா கமெண்ட்டுக்காக முழு நாளும் மன அழுத்தத்தில் இருப்பது. இவை அனைத்தும் உணர்ச்சி மூளை, விவேக மூளையை வென்ற தருணங்கள். இதைதான் கீதை சொல்லுகிறது: உன் உணர்ச்சி உண்மைதான், ஆனால் அது இறுதி உண்மையில்லை என்று. அதாவது, கிருஷ்ணன் அர்ஜுனனின் பயத்தை மறுக்கவில்லை, ஆனால் அந்த பயம் அவனுடைய விவேகத்தை கட்டுப்படுத்த விடவில்லை. அவனை எதிர்வினை காட்டாமல் அப்படியே இருக்கவிட்டான். இதைதான் நியூரோ சயின்ஸ் சொல்லுகிறது. விவேக மூளை வலுவாக இருந்தால் வாழ்க்கை சமநிலையாகும். கோபத்திலோ சந்தோஷத்திலோ அமைதியாக இருக்கும்போது மூளையே அமிக்தாலா ஹைஜாக் வெற்றி கொண்டு உன்னை சரியாக வழிநடத்தும் என்று. கீதை சொல்வது ஸ்தித பிரஜ்ஞன் ஆகு. இரண்டும் சொல்வது ஒன்றே. உணர்ச்சியை அழிக்க வேண்டாம், அதை வழிநடத்த கற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான்.